தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான ரஜினி, அஜித் உள்ளிட்டோரினுடைய ஊதியத்திற்கு புதிய கட்டுப்பாடு விதிக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஜினி, அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் ஊதியத்திற்கு கட்டுப்பாடு விதிப்பதற்கும் முழு ஊதியம் பெறுவதற்கு பதிலாக படம் வியாபாரமாகும் தொகையில் பங்கு பெற்று நடிக்க வேண்டும் எனவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதேபோன்று நடிகர்கள் தனுஷ், சிம்பு, விஷால், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் ஊதியத்திற்கும் இதன் மூலம் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவின் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக 2 தீர்மானங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் நடிகர்கள் சார்ந்து அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தற்போது நடிகர்கள் தமிழ் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டு OTT நிறுவனங்களுக்கும் இந்த வெப் சீரிஸ் இணைய தொடர்களில் நடிக்கிறார்கள். ஆனால் அதன் காரணமாக அவர்கள் அந்த இணைய தொடருக்கு நடிக்க செல்வதன் காரணமாக படப்பிடிப்புகள் தாமதமாகிறது. இதற்கு கொடுக்க வேண்டிய கால் சீட்டை OTT தளங்களுக்கு கொடுக்கிறார்கள். இதனால் தயாரிப்பாளர்கள் பாதிப்படுகிறார்கள். இதன் காரணமாக இனி OTTயில் நடிக்கும் தயாரிப்பாளர்களுக்கு, அதாவது நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று ஒரு முடிவை எடுத்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். அதாவது ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்றால் அது தயாரிப்பாளர்களுக்குள் பேசப்படுவது ரெட் கார்டு விதிக்கப்படும் என்பது ஒரு இதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நடிகர்கள் இனி முன்னணி நடிகர்கள், அதாவது டயர் 1 டயர் 2ல இருக்கக்கூடிய நடிகர்கள் இனி ஷேர் பேசிஸ்ல தான் நடிக்கணும். அதாவது லாப பங்கீட்டு முறையில் சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்படாது. அவர்கள் அந்த படம் வியாபாரம் ஆகும் பொழுது அந்த வியாபாரத்தின் அடிப்படையில், லாபத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு பங்கு வழங்கும் அந்த முறைக்கு வர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் இது தயாரிப்பாளர்களுக்கு அதிக பொருட்செலவு ஏற்படுகிறது. படத்தின் பட்ஜெட் மற்றும் நடிகர்களுடைய சம்பளம் என இரண்டும் சேர்த்து அதிக. தொடர்ந்து இணைப்பில் இருந்த செந்தில் ராஜா, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த திரைக்கலைஞர் திரு எஸ் வி சேகர் அவர்கள். சார், வணக்கம். வணக்கம். மூத்த நடிகர்கள், திரை நட்சத்திரங்களுக்கான இந்த ஊதியத்திற்கான கட்டுப்பாடு விதிக்க தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. இது எப்படி பார்க்கிறீங்க சார்? இது எப்பவுமே 2 விஷயம் இருக்கு. இது நடிகர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கதைக்கு உண்டான நடிகர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் நமக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான நடிகர்களை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க சார், உங்க கால் ஷீட் கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வாங்கிட்டு அந்த லெட்டரை வைத்து மொத்த படம் எடுக்கும்போது அந்த நடிகர் கேட்கக்கூடிய பணத்தை தான் கொடுக்கும்படியான சூழ்நிலை இருக்கும். ஆனால் பொதுவாகவே செலவுகள் அதிகமாகும் போது அதை குறைக்கணுங்கிற ஒரு முயற்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தானே ஒழிய இதை எந்த மாதிரி நடைமுறைப்படுத்த போறோங்கிறது இது சங்கம் தீர்மானிக்கும். அது இப்ப இதன் மூலமா நடிகர்களினுடைய அந்த ஊதியத்திற்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்னு ஒன்னும் எதுவுமே சார், யார் நடிகராக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு படத்துல அவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய, அவர்களுக்கு பேசப்பட்ட தொகை கொடுத்தால்தான் அவங்க வேலை செய்ய வர போறாங்க. அவ்வளவுதான். யாரும் எனக்கு இதை கொடுத்தே ஆகணும்னு யாரும் கலாட்டா பண்ண போறது கிடையாது. அதனால முதல்லயே பட்ஜெட்டை போட்டு கரெக்டா அதுக்குள்ள வரவங்களை வச்சு படம் எடுத்தா அவங்களுக்கு நஷ்டம் வராது. எத்தனையோ AVM, முக்தா சீனிவாசன் போன்ற மிகப்பெரிய தயாரிப்பாளர்லாம் இருந்திருக்காங்க. அவங்க படம் ஓடாமல் கூட சில படங்கள் போயிருக்கு. ஆனா அப்படியே நஷ்டமாகி கம்பெனியை மூடுற அளவுக்கெல்லாம் ஆனது கிடையாது அவங்களுக்கு. அதுக்கு காரணம் அந்த சரியான திட்டமிடல் சரியாக இருந்தா, திட்டமிடலும் எக்ஸிகியூஷனும் சரியா இருந்தா லேசா சறுக்குமே தவிர அப்படியே விழுந்து அதரவாதாரத்துக்கு போற மாதிரி ஆயிடாது. அவ்வளவுதான். இது இப்ப தயாரிப்பாளர்கள் சங்கம் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானம் ஒரு தன்னிச்சையான முடிவு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்ல இது நடிகர்கள் சங்கத்தோடு இணைந்து பேசி ஒரு ஆரோக்கியமான முடிவு எடுக்கணும்? இல்ல ஒரு நிமிஷம். பொதுக்குழு இன்னைக்கு நடக்கிறது யாருக்கு? தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொதுக்குழு. இதுல என்ன பேசுவாங்க? தயாரிப்பாளர் நலனைத்தான் பேசுவாங்க. தயாரிப்பாளர் நலனை பேசும் பொழுது
நாளைக்கு இதை நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நடிகர் சங்கத்தோட ஒரு மீட்டிங் வச்சுப்பாங்க, அப்புறம் இயக்குனர் சங்கத்தோட ஒரு மீட்டிங் வச்சுப்பாங்க. அப்படிதான் இப்போ முன்னாடி பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்து நடுவுல அப்படியே நின்று போச்சு ஒர்க்கெல்லாம். அப்போ என்ன சொன்னாங்க, கோர்ட்ல நீங்க சமாதானமாக போகணும், முன்னாடி இருந்த மாதிரி போகணும்னு சொன்னாங்க. இதற்கு நடுவில் தயாரிப்பாளர் சங்கம் நம்மளுடைய கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியனுடைய கூட்டமைப்பு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது என்னுடைய தலைமையில நானு, தாசரதி, கேமரா பாபு அப்படி சேர்ந்து நாங்க ஒரு இப்போ தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு தமிழக அரசினுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இப்போ பெப்சி 9 to 6 என்ன பேமெண்ட் வாங்குறாங்களோ அதே பேமெண்ட்டுக்கு எங்களுடைய யூனியன்ல இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டா 9 to 9 ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா எங்களது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லாபகரமா இருக்கும்னா எங்க கிட்ட வர போறாங்க. அவ்வளவுதானே. இவங்க மட்டும்தான் இருக்கணும், இவங்க இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அது இந்தியாவில அடிப்படை ஒருத்தருடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல். நம்ம டி நகர் போறோம்னா 30 ஜவுளி கடை இருக்கு, 20 நகை கடை இருக்கு, இன்னொரு கடை இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்றது இல்லையே. நமக்கு யார் திறமையான சர்வீஸும் நமக்கு சௌரியமான விலையிலையும் நேர்மையா கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போக்குறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு. இது பெப்சிக்கு எதிரானது அப்படின்னு யாராவது நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நன்றி திரு எஸ். சேகர், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.